ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் கடந்த 1 மாதங்களாக நீர்வரத்தானது குறைந்த அளவே வந்து கொண்டிருக்கிறது. கடந்த காலங்களில் ஜூன் ஜூலை மாதங்களில் மட்டும் அதிகப்படியான உபரி நீரானது கர்நாடகா அணைகளிலிருந்து வெளியேற்றப்பட்டது. இதன் காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வினாடிக்கு 3 லட்சத்திற்கும் அதிகமான நீரானது ஒகேனக்கல் காவிரி ஆற்றை கடந்து சென்றது. ஆனால் தற்போது கர்நாடகா மாநிலத்தில் முற்றிலுமாக மழை இல்லை என தெரிவித்து தங்களுக்கே குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லை, இதனால் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட முடியாது என கர்நாடக அரசு மறுக்கிறது. இதனால் ஒகேனக்கல் உட்பட தமிழக காவிரி ஆறு முழுக்க எங்கு பார்த்தாலுமே வறண்டு வெறும் பாறைகளாகவே காட்சியளிக்கிறது. மேலும் ஒரு சில பகுதிகளில் சிறு சிறு குட்டை போல் தண்ணீர் தேங்கி நிற்கின்றன. இதனால் டெல்டா பாசன விவசாயிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளன. மேலும் விவசாயம் செய்வதற்கு போதிய தண்ணீர் இல்லாத பற்றாக்குறையும் ஏற்பட்டுள்ளது. அதேபோல் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்ட மக்கள் கூட்டு குடிநீர் திட்டம் மூலமாக குடிநீர் பயன்படுத்தி வருகின்றனர். தற்போது நீர்வரத்து வரும் சூழ்நிலையில் கூட்டு குடிநீர் திட்டம் தண்ணீரானது நிறுத்தப்படவும் வாய்ப்புள்ளது. எனவே தமிழக காவிரி ஆறு தண்ணீருக்காக கர்நாடகா மாநிலத்தை மட்டுமே நம்பியுள்ள நிலையில் தமிழக அரசு ஒன்றிய அரசுடன் தொடர்ந்து வலியுறுத்தி தினந்தோறும் நீர் பங்கீட்டு முறையை பெற வேண்டும். கர்நாடகா அரசு தண்ணீர் திறந்துவிடுவதில் முறைகேடு இல்லாமல் செயல்பட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைத்து மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.